ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு அழைத்த அரசியல்வாதி போடா நானே பெரிய கோடீஸ்வரி வந்துட்டான் போடா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திய நடிகை. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒரு அரசியல் பிரபலம் ஒருத்தர் அதிகமாக ரீல்ஸ் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார். ஸோ தன்னுடைய தேவைக்காக தான் சொன்ன பணத்துக்காக சில நடிகைகள் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் பிரபலம் இப்போது ரீல்ஸ் பக்கம் திரும்பியிருக்கார். என்னதான் நடிகைகள் பக்கம் போனாலுமே நம்ம திரையில் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம இது பண்ணுறதா இருந்தாலும் அந்த நடிகைகளை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிய வகையில் இருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நடிகைகளை விட ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஆட்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு திரை வாய்ப்புகள் இல்லையே தவிர பட் நடிகைகளை கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 மடங்கு அழகாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப டெம்ப்ட் ஆன அந்த அரசியல் பிரபலம் என்ன பண்ணாப்புலன்னா, டைரெக்டாக ரீச் பண்ணியிருக்காரு. அந்த நடிகையை இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரீச் பண்ணியிருக்காரு. அந்த நடிகை சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலமாகவே பல லட்சங்களை கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அந்த நடிகையாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் போயிட்டு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருகி பம்மி எல்லாம் ஆளை விட்டு அனுப்பி பார்த்தாரு. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தானே கோதாவில் இறங்கி ஒரு 35லேருந்து 40 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு இரவுக்கு நான் கழிச்சே ஆகணும், ஒரு இரவு கழிச்சே ஆகணும் கூட அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் உருகி 35 to 40 லட்ச ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காரு. போடா அவங்க யாருக்குடா வேணும் பிச்சை காசு, நானே கோடீஸ்வரி, என்கிட்ட வந்துட்டான் 35 லட்சம், எவனுக்கு வேணும் காசு அப்படின்னு சொல்லி தூக்கி மூஞ்சியில் விட்டு எறிஞ்சிட்டான். ஸோ அந்த நடிகைக்கு என்னமோ என்னுடைய அழகை பார்த்து என்னுடைய ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய 300 400 ரூபாய் எனக்கு மாதம் மாதம் பல லட்சங்களாக வந்துக்கிட்டு இருக்குது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ ஒரு கிழட்டு பைய, உங்ககிட்ட நான் வெறும் இந்த 35 லட்ச ரூபாய் வாங்கிட்டு நான் வருவேன் நினச்சியா அப்படின்னு பேசி அசிங்கப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இதனால் அந்த அரசியல் பிரபலம் ரொம்பவே காண்டாகி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலமாக இந்த வருமானம் வர்றதால தானே என்னை இவ்வளோ இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்லி அந்த மன வருத்தத்தில் ரொம்பவே அவமானப்பட்ட அந்த விஷயத்த வன்மமாக எடுத்துக்கிட்டு அந்த நடிகையோடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை முடக்கிற வேலையில் இறங்கிட்டார். ஸோ இதனால தானே இவ்வளோ ஆட்டம் போட்ட, இதையே முடக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை முடக்கிட்டார். ஸோ கிட்டத்தட்ட 28,000 பேர் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டாக வச்சுருந்தாங்க. மாதம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய அந்த அக்கௌண்ட்டு இந்த ஒரு விஷயத்தால் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அவர் பணம் அந்த 35 லட்ச ரூபாய் இறக்கி விட்டுட்டு பல பேர் மூலமாக ரிப்போர்ட் அடிக்க வச்சு அந்த அக்கௌண்ட்டை தூக்குனதா அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏகச்சக்கத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற வகையில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ சில நடிகைகள் அரசியல்வாதியை ஏன் பகச்சிக்கணும், இதன் மூலமாக வரக்கூடிய காசு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் போனால் சொத்துக்களை வாங்கி குவிச்சலாம் அப்படின்னு சொல்லி சில நடிகைகள் பண்ணக்கூடிய வேலைகளும் இருக்குது. அதன் மூலமாக அந்த தாட்டில் தான் இந்த அரசியல் பிரபலம் இந்த நடிகையை அப்ரோச் பண்ணார். ஆனால் அசிங்கப்பட்டது தான் மிச்சம். ஸோ அவங்க திரும்ப பவுன்ஸ் பேக் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ யாரை பற்றி பேசுகிறோம், 28,000 சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லும் போதே ரீசெண்டாக ஃபேமஸ் ஆனாங்க. பாலிமர் நியூஸ்லலாம் வந்தாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் டிஎம் பண்ணுங்கள், நம்ம சேட் பண்ணுவோம். நடிகைகளை பற்றி யாரை பற்றி தெரியலனாலுமே டிஎம் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. நமக்கும் அந்த ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டில் போட்டுட்ருக்கிறேன். யாருமே பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச கண்டென்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா ஓடி போயிடுறீங்க. அது கொஞ்சம் பார்த்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஜோதிகா சீரிஸ் போயிட்டுருக்குது.